வாட் இஸ் மைண்ட்ஃபுல்னஸ்? மைண்ட்ஃபுல்னஸ்னா என்ன? அதனால நமக்கு என்ன யூஸ்? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தல அஜித் சொல்ற மாரி, என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும், ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனது அப்படின்னு சொல்லுவாருல்ல, அதேதான். அதாவது நீங்க ஒவ்வொரு நாள்லயும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிய பண்ணும்போது, மொமெண்ட் பை மொமெண்ட்டா அந்த ஒரே விஷயத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறது பேரு தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ். இன்னும் கிளியரா, சிம்பிளா சொல்லணும்னா, பிரசன்ட்ல இருக்கிறது தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ். இதையே தான் ஓஷோவும் சொல்றாரு, பிரசன்ட்ல இருக்கணும்னு. இப்படி மைண்ட்ஃபுல்னஸோட இருக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்? நீங்க ஒரு விஷயத்த ஃபோக்கஸோட பண்ணும்போது, உங்களோட பாஸ்ட்டையும் மறந்துருவீங்க, உங்களோட ஃபியூச்சரையும் மறந்துருவீங்க. அதனால டென்ஷன் ஃப்ரீயா இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு டிப்ரஷன்ங்கிற ஒண்ணே இருக்காது. சரி, இந்த மைண்ட்ஃபுல்னஸ நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது? நீங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும், அந்த ஆக்டிவிட்டிய மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஓஷோ இன்னொன்னையும் வலியுறுத்தி சொல்றாரு. நம்ம இப்படி பிரசன்ட்ல இருக்கணும்னு நெனைக்கும்போது, நம்ம 1000 தடவ பிரசன்ட்ல இருக்கிறத மறந்துருவோம். இருந்தாலும் கவலை இல்ல. நீங்க திரும்பவும் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கீங்க, நீங்க பிரசன்ட்ல தான் இருக்கீங்கன்னுட்டு. இது மாதிரியே இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா ஃபிட்னஸ் பை லோகோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.